அவரோட தோப்பு வந்தது. அங்கேருந்து தான் மாம்பழம் எல்லாம் கொண்டு வந்து இங்க ஊர் பூரா கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஊர் ஃபுல்லா கொடுக்கறது இருந்தாலும் ஜெயலலிதா மேடத்துக்கு நீங்க கொடுக்கறது வருஷம் வருஷம் அங்க காய்க்கிற மாம்பழத்தை வந்து ஸ்பெஷலா கொடுப்பீங்களாமே, என்ன காரணம் அந்த மாம்பழம் அப்படி? இல்ல, நான் ஃபர்ஸ்ட் கட்சியில சேர்ந்த புதுசுல வந்து எல்லா நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் என்னோட டாக்டர்ஸ்க்கும் எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி அம்மாவுக்கு மாம்பழம் கொடுக்கணும்னு ஆசை இருந்தது. அப்போ போயஸ் தோட்டத்துக்கு போய் அம்மாவுக்கு மாம்பழம் கொடுத்தோம். அது சாப்பிட்டு அவங்க வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கு, தேன் கலந்த மாதிரி இருக்கு, ரொம்ப அருமையா இருக்குன்னாங்க. அதுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து வருஷம் வருஷம் அவங்களுக்கு மாம்பழம் அனுப்புறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். 2016 டிசம்பரில் அம்மா மறைஞ்சதுக்கப்புறம் இந்த வருஷம் மாம்பழம் கொடுக்கலன்னா எப்படி, மாம்பழம் கொடுக்கலன்னா எப்படின்னு ரொம்ப வேதனையாக இருந்தது. அப்போது சரி, சமாதியில் வச்சு அங்கே வர மக்களுக்கு கொடுத்துருவோம், மக்களுக்கு கொடுத்தா அம்மாவுக்கு கொடுத்த மாதிரின்னு நினச்சி 2017 வருஷம் வருஷம் அம்மா சமாதியில் மாம்பழம் வச்சு அங்கே வர மெரினாலுக்கு அம்மா சமாதிக்கு வர மக்களுக்கு கொடுக்குறேன். மேம், எனக்கே வந்து உங்களுடைய தாத்தா பேரில் கிராமமே இருக்கு ஆந்திராலன்னு சொல்லும்போது ஆச்சரியமா இருந்துச்சு. ஜெயலலிதா மேடம் கேட்டுட்டு ஆச்சரியப்பட்டாங்களா? எப்படி இருந்துச்சு அவங்களுடைய ரெஸ்பான்ஸ்? அம்மாவுக்கு நான் சொல்றதுக்கு முன்னாடியே நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. அவங்க வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் வச்சுக்கிட்டு தான் நம்ம கிட்ட பழகுவாங்க. யாருக்கும் தெரியாதது, இண்டஸ்ட்ரியிலையும் சரி அரசியல்லையும் சரி, நான் இன்டர்வியூஸில் கூட சொல்லாதது வந்து எனக்கு மாமா முறை தான் மோகன் பாபு அவர்கள், ஆக்டர் மோகன் பாபு, ரஜினி சாரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவர் வந்து எனக்கு தாய்மாமா முறை. அவரோட வீட்டு கல்யாணத்துக்கு அம்மாவால் போக முடியல. 2015 அம்மா பதவி இருக்கிறாங்க அந்த கல்யாணத்துக்கு. நான் அதுக்கு முன்னாடி அவரை பற்றி நான் அம்மா கிட்ட பேசினதில்லை, அம்மா என்கிட்ட அவரை பற்றி கேட்டதில்லை. ஆனால் மோகன் பாபு மாமா வீட்டு கல்யாணத்துக்கு கிஃப்ட்டும் லெட்டரும் என்னால் வர முடியல, இவங்க மூலமாக அனுப்புகிறேன்னு சொல்லி என் கையில கொடுத்து எனக்கு என்ன ஹைதராபாத் அமிச்சாங்க அந்த கல்யாணம். எப்படி நான் ஃபர்ஸ்ட் ரிலேஷன் தெரியும் உங்களுக்கு அப்படின்னு? எனக்கு ஷாக் ஆகல, ஏன்னா அம்மாவுக்கு எல்லாமே தெரியும்ன்றது எனக்கு தெரியும். எங்க தாத்தா பத்தி பாட்டி பத்தி பேசும்போது எனக்கு தெரியும் உங்க தாத்தா பேர்ல ஊரே இருக்காமே அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க. நான் ஆமான்னு சொன்னேன். அப்போ நான் சொன்னேன், எங்க பெரிய மாமனார் வந்து கும்முடி அங்கிள், கும்முடி வெங்கடேஸ்வர் ராவ் காருன்னு சொல்லி ஆக்டர். நம்ம சினிமா நூர்ல மறந்து போச்சு போல. ஆமா, தெலுங்கு மறந்து போச்சு. தெலுங்கு வரும்போது அப்படியே ரோல் ஆகும். 2006க்கு முன்னால் 2006க்கு பின்னால் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிடலாம் போல மொழி வாரியா. எனக்கு தெலுங்கு கொஞ்சம் ரோல் ஆகும். ஸோ சினிமா நூர்ல அம்மா வந்து ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவரை பத்தி. ஸோ அவர் வந்து எங்க தாத்தாக்கு சம்பந்தி. ஸோ அவங்க பத்தி நல்லா தெரியும் அம்மாவுக்கு. நான் இதெல்லாம் எப்பவுமே இன்டர்வியூஸ்லயோ சினிமாலயோ எங்கேயோ நான் சொன்னது கிடையாது. ஆனா நீங்க எங்கள்கிட்ட எல்லாம் பகிர்ந்துகிட்டது இல்ல. ஆனா பாருங்க, அவங்களுக்கு எவ்வளவு டீடைல் தெரிஞ்சு உங்களுக்கே ஷாக் கொடுத்துருக்காங்க பாருங்க. அம்மா வந்து என்னை பத்தி மட்டும் இல்லைங்க, யார்கிட்ட பழகினாலும் அவங்கள பத்தி முழுசா விசாரிச்சுட்டு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் பழகுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு பொறுப்புகளா இருக்கட்டும், கட்சியில் முக்கியத்துவமா இருக்கட்டும், அதெல்லாம் வருங்களா? இல்லை, அம்மா எப்போவுமே சொல்கிறது ஒரே வார்த்தை, நேர்மையாக இரு, தைரியமாக இரு, உண்மையாக இரு, நீ செய்கிற செயலுக்கு நீ பொறுப்பெடுத்துக்கணும், அப்படி இருந்தால் தாராளமாக பொறுப்பு தருவோம் அப்படின்னு சொல்லி தான் கொடுப்பாங்க. நமக்கு திறமை இருக்கணும், அது நியாயமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். அப்போது அம்மா கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து ஒரு அடையாளம் தருவாங்க. ஓகே, அதிகமாக நீங்கள் வந்து உங்கள் அம்மாவை பற்றி சொன்னதை விட ஜெயலலிதா அவர்களை பற்றி பேசுனது தான் அதிகம். அம்மா அம்மானு உச்சரிச்சதை சொல்கிறேன். நான் அம்மாவா நினைக்கிறது கூட ஃபஸ்ட்டு அம்மா நல்லா இருக்காங்களான்னா அப்படியே பார்ப்பேன், அம்மா இப்போ இல்லையே அப்படின்னு நினைப்பேன். எனக்கு ஃபஸ்ட்டு வர தாட் வந்து அம்மா தான், எனக்கு அம்மா தான் எல்லாமே. எங்கள் அம்மாவை கேட்டாலே சொல்லுவாங்க, அவளுக்கு எல்லாமே அம்மா தான், அவங்கள தான் பிடிக்கும், அவங்களுக்கு அப்புறம் தான் நானுன்னு சொல்லுவாங்க. எனக்கு என்ன பண்ணுறது, நான் விடுற ஒவ்வொரு மூச்சுலேயும் அம்மா இருப்பாங்க.